தனது மகன் தாக்கப்பட்டதற்கும் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மற்றும் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ரபிசி ரம்லி இன்று தெரிவித்தார். நாட்டின் 9வது பிரதமரான இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் பண மோசடி வழக்கு குறித்து தனது மகன் மீதான தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு தகவல் வெளியிடுபவரால் தகவல் வழங்கப்பட்டதாக வதந்திகள் இருப்பதாக பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அதேபோல் கைரி சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தொடர்புடைய சில திட்டங்கள் தொடர்பாகவும் அந்த தகவல் இருந்ததாகவும் அவர் கூறினார். இந்த 2 குற்றச்சாட்டுகளும் தவறானவை என்றும் இஸ்மாயில் சப்ரி அல்லது கைரி அல்லது வேறு எந்த அரசியல்வாதிக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறினார். இது போன்ற கூற்றுகள் வழக்கில் இருந்து கவனத்தை திசை திருப்ப ஒரு தீங்கிழைக்கும் முயற்சி என்று அவர் விவரித்தார். பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவரின் 12 வயது மகன் கடந்த வாரம் புத்ராஜயாவில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் தாக்கப்பட்டார். கருப்பு நிற உடை அணிந்து முகத்தை முழுவதுமாக ஹெல்மெட்டால் மூடிய 2 ஆடவர்கள் மோட்டார் சைக்கிளில் தனது மனைவியின் காரை பின்தொடர்ந்து வந்ததை சிசிடிவி காட்சிகள் காட்டுவதாக ரவிசி தெரிவித்தார். சிரிஞ்சால் குத்தப்பட்ட அவரது மகன் சிகிச்சை மற்றும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக சந்தேகிப்பதாகவும் சில நாட்களுக்கு முன்பே தனது மனைவியை தாக்குதல் நடத்தியவர்கள் கவனித்திருக்கலாம் என்றும் ரவிசி கூறினார். மேலும் சில பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையாக இது இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று கிளந்தான் பாசிர்மாஸில் உள்ள ஒரு பள்ளியில் 3ஆம் வகுப்பு மாணவனை அடித்ததாக 4ஆம் படிவ மாணவர்கள் 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். காலை 10 மணிக்கு நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் தனது மருமகன் தாக்கப்பட்டு அவரது பேண்ட் கிழிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவரின் அத்தை தமது முகநூல் பதிவில் தெரிவித்திருப்பதாக வெரிதா ஹரியான் தெரிவித்துள்ளது. அந்த பகுதியை கடந்து சென்ற ஒரு ஆசிரியர் கவனிக்கும் முன்பே அவர்கள் சம்பந்தப்பட்ட மாணவரை கம்பியால் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்ததாக அவர் கூறினார். ஆசிரியர் கடந்து செல்லவில்லை என்றால் தனது மருமகன் ஒரு கொடுமைக்காரனின் கைகளில் இறந்திருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் 6 மாணவர்களின் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோரின் வீட்டிற்கு சென்று வழக்கை திரும்ப பெறுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். பாசிர்மாஸ் காவல்துறை தலைவர் காமா அசூரால் முகமது இதனை உறுதிப்படுத்தினார். இன்று காலை அவர்களை காவலில் வைக்க போலீசார் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். இந்த விஷயம் குறித்து போலீசார் பின்னர் அறிக்கை வெளியிடுவார்கள் என்றும் அவர் கூறினார். பொதுமக்களை அச்சப்படுத்தும் நோக்கத்துடன் அறிக்கைகளை வெளியிட்டதாக வரும் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவுள்ள அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலேவுக்கு பெர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இடாம் தார்மீக ஆதரவை தெரிவித்துள்ளார். இதே குற்றச்சாட்டுக்கு இன்று காலை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஹில்மான் இந்த சவாலை எதிர்கொள்வதில் பொறுமையாகவும் வலுவாகவும் இருக்குமாறு அக்மாலுக்கு ஆலோசனை தெரிவித்துள்ளார். பெர்சாத்து இளைஞர் சகாக்களும் தாமும் அவருடன் ஒற்றுமையாக நிற்போம் என்றும் இந்த சவாலை எதிர்கொள்வதில் அவர் வலுவாகவும் பொறுமையாகவும் இருப்பார் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களது இளைஞர்களின் பலங்களில் ஒன்று லட்சியவாதம் மற்றும் கொள்கைகள் என்று தாம் எப்போதும் கூறி வருவதாக தெரிவித்த அவர், எனவே தங்களது கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்க அனைவரும் போராட முடியும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் கோலாலம்பூர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பகடிவதை வழக்குகள் தொடர்பாக ஒரு விசாரணை ஆணையத்தை நிறுவுவதற்கான திட்டம் அமைச்சரவை கூட்டத்தில் கொண்டுவரப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த உத்தேச திட்டத்தை பிரதமர் துறை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டதஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் ஜைட் அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்வார் என்று அன்வார் கூறினார். இதுகுறித்து அமைச்சரவையில் விவாதிப்போம் என்று இன்று நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சித்திரவதை வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விசாரணை ஆணையத்தை நிறுவ வலியுறுத்தும் பகடிவதை எதிர்ப்பு சட்டத்தை இயற்றுவதன் அவசியத்தை அரசாங்கம் ஆராயும் என்று அசாலினா முன்னதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புக்கிட் டமானின் குற்றவியல் புலனாய்வு துறையின் இயக்குநராக எம் குமார் நியமிக்கப்பட்டதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று ஆதரித்து பேசினார்.
அரசாங்கத்தில் முக்கியமான பதவிகளை வகிக்கும் திறமையான நபர்களின் வழியில் இனம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையை வழிநடத்த இடமாற்றம் செய்யப்பட்ட ஷுகைலி ஜெயினுக்கு பதிலாக குமார் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி பெர்சாத்துவின் பட்ருல் ஹிஷாம் குமாரின் நியமனத்திற்கு நாடு டிஏபியின் சித்தாந்தத்தை தழுவ தொடங்கி உள்ளது என்பதை இது காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். இம்மாதிரியான போக்கினை அரசாங்கம் தொடர்ந்தால் நாடு விரைவில் அதன் முதல் பூமி புத்ரா அல்லாத தலைமை நீதிபதி, ஆயுதப்படை தலைவர் மற்றும் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டரை பெற முடியும் என்று ஹிஷாம் குற்றம் சாட்டினார். இதனை அடுத்து அன்வார் தமது கருத்தை பதிவு செய்தார். பல்வேறு துறைகளின் பிற இயக்குநர்கள் உட்பட நாட்டில் பெரும்பாலான உயர் பதவியில் உள்ள காவல்துறை தலைவர்கள் மலாய்க்காரர்கள்தான் என்று அவர் பதில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.